இசையுலகின் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டியாண்ட மறைந்த ஜானகியினுடைய சமாதியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கேட்ட சத்தம் தற்போது பார்த்தீங்கன்னா பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவருடைய பார்த்தீங்கன்னா திரைப்பயண வாழ்க்கை எப்படி அமைஞ்சிச்சு, இவருடைய மறைவு எதனால் ஏற்பட்டுச்சுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. திரை பிரபலங்களுடைய மறைவு பார்த்தீங்கன்னா ரசிகர்களிடையே மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நடிகை ஜானகியினுடைய பார்த்திங்கன்னா வயது காரணமாக உடல்நிலை சரியில்லாத பார்த்திங்கன்னா மறைந்திருக்காங்க. இவருடைய திரைப்பயணத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பழம்பெரும் புகழ்பெற்ற பின்னணி பாடகியாக ஜானகி பார்த்திங்கன்னா மறைவு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. தன்னுடைய மந்திர குரலால் கோடிக்கணக்கான மனங்களை வசப்படுத்தி இருந்த இவர் பார்த்திங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் 48,000த்துக்கு அதிகமான பாடல்களையும் பாடியிருக்காங்களாம். அவருடைய மறைவுக்கு பல்வேறு தரப்பினரும் பார்த்தீங்கன்னா இரங்கல் சொல்லியிருக்காங்க. மைசூரின் ஜானகி வசித்து வந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திடீர்னு மூச்சு திணறல் ஏற்பட்டு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்துட்டாங்க. ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டதால் 1938ஆம் ஆண்டு ஆந்திராவின் பலேட்பட்லா கிராமத்தில் 23ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 19 வயதிலே இவர் சினிமா துறைக்குள்ளே நுழைந்துட்டாங்க. 1957 வெளியான விதியின் விளையாட்டு தமிழ் திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்குள்ள என்ட்ரியும் கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமாவில் இளையராஜா, எம்.எஸ். விஸ்வநாதன் முன்னணி இசையமைப்பாளர்களோடு இணைந்து மறக்க முடியாத பாடல்களையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இவர் 4 தலைமுறை பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இது இருந்திருக்கு. மேலும் ஜானகியினுடைய இறுதிச் சடங்கு தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் மக்கள் அனைவரும் அவங்களுடைய அஞ்சலியை செலுத்தி பெரிய அளவில் மரியாதை செஞ்சிருக்கலாம். விஜய் முதலமைச்சராக இருப்பதால் இதற்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு அரசு மரியாதை இறுதிச் சடங்கு நடத்தப்பட்டு இருக்கக்கூடும் பலரும் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து இருந்த நிலையில் அது மட்டும் இல்லைங்க. ஜானகி அம்மா மறதி நோயால் அவதிப்பட்டு வந்ததாகவும் தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்காங்க. இந்திய திரையுலகில் மாபெரும் ஆளுமை ஜானகியினுடைய மறைவு குறித்து தமிழ் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்திய முக்கியமான நபர்களில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இறந்து கொண்டே வருவதை நம்ம பார்க்குறோம். பாரதிராஜா இறந்திருக்காரு. அவங்க அடுத்து 2 வாரத்திலே பாக்கியராஜனுடைய மறைவு நம்ம பார்த்துருக்கோம். இப்போது ஜானகி அம்மாவனுடைய மறைவும் இந்த 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது. இவங்க 3 பேருமே 16 வயதிலே படத்தின் மூலம் தங்களுடைய சினிமா பயணத்தில் ஒரு மாபெரும் உச்சத்தை தொட்டவங்கன்னே சொல்லலாம். இந்த படத்தில் பணியாற்றிய ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகியோர் இதனோடு சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு படம் எத்தனை பேருக்கு முகவரியாக அமைந்திருக்குதுன்னு பாருங்கள். தன்னுடைய 18 வயதிலேயே அப்போதைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் அவங்களிடம் விருதும் பெற்றிருக்காங்க ஜானகி அம்மா. இந்திய இசைத்துறையில் ஆண் குரலில் பாடக்கூடிய பெண் பாடகி ரொம்பவே குறைவு. அந்த வகையில் ஜானகி அம்மா ஆண் குரலிலும் பாடியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அம்மாவோ என்னதான் விருதுகள் வழங்கப்பட்டிருந்தாலும் தாத்தா சாஹேப் பால்கே சிவலியர் விருதுன்னு உயரிய அங்கீகாரம் வாழ்நாளில் வழங்கப்படலை. சில ஆளுமைகளுக்கு அவங்க காலமான பிறகு கூட விருதுகள் வழங்கப்பட வரலாறு இருக்கு. அந்த வகையில் இனிமேலாவது ஜானகி அம்மாவுக்கு அந்த விருதுகள் வழங்கப்படலாம். குறிப்பாக நாட்டின் உயரிய விருதான தாத்தா சாஹேப் பால்கே விருது அவர் மறைந்த பிறகாவது அவருக்கு வழங்கப்பட வேண்டும்னு சொல்றாங்க. பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா தன்னுடைய கடைசி காலம் வரை பாடிக்கொண்டே தான் இருந்திருக்காங்க. கடந்த 2-3 வருடங்களுக்கு முன்னாடி நினைவாற்றலை இழந்த பிறகுதான் இவரால் பாட முடியல போடுது. வயது முதிர்வு, உடல்நலக்குறைவால் ஏற்பட்ட இந்த மறதி பிரச்சனையால் தான் யார் என்பதையே அவர் குணத்துட்டாங்களாம். இந்த நிலை மட்டும் ஏற்படாமல் இருந்தால் இந்த நிமிடம் வரை 88 வயதில் வரை கூட பாடியிருக்க முடியுங்க. பொதுவாக 70 வயதை கடந்தாலே குரலில் வயதான மாதிரி தெரியும். ஆனால் இவர் தன்னுடைய 85 வயது வரை 25 வயது ஹீரோயினுக்கு பொருந்துவது போல இளமையான குரலில் பாடி சாதனையும் படுத்திருக்காங்க. அதற்கு முன்னதாக தன்னுடைய காதல் கணவர், மகன் இறந்த துக்கங்களையும் சந்தித்த போது அவர் தொடர்ந்து பாடிதான் இருந்திருக்காங்க. ஜானகி அம்மா தன்னுடைய கடைசி நாட்களில் மறதி நோயால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாங்களா. தான் யார் என்பதையே அவரே மறந்துவிடும் என்பது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத கொடுமைன்னு சொல்லலாம். ஒரு மனிதர் தன் யார் என்பதை மறந்துவிட்டாலே அவருக்கு கஷ்டம் அவரை சுற்றி இருப்பது கஷ்டமாக தான் தெரியும். அவருடைய இறுதிச் சடங்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நடைபெறாமல் கர்நாடக மாநிலம் மைசூரில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் இந்த இறுதி சடங்கு நடந்திருந்தால் மக்கள் அனைவரும் தங்களுடைய அஞ்சலியை செலுத்தி
பெரிய அளவில் மரியாதை செய்திருக்கலான்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவருடைய மறைவு பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துன்னு சொன்னோம். அந்த வகையில் சொந்த வாழ்க்கையிலும் பட்ட கஷ்டம் ஜானகியை பற்றி தழுதழுத்த குரலோடு இளையராஜா சொன்ன விஷயத்தையும் பார்க்கலாங்க. இளையராஜா பொதுவாகவே தன்னுடைய உணர்வுகளை வெளியே அதிகமாக காட்டிக்கொள்ள மாட்டார். மிக நெருக்கமானவங்க மறைவில் கூட நிதானமாக பேசிட்டு நகர்ந்து விடுவாருங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி கூட தன்னுடைய நண்பரான பாரதி ராஜாவினுடைய மறைவென்பது கூட தைரியமாக தான் இருந்தார், பேசியிருந்தார். இப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா பாடகி எஸ் ஜானகியினுடைய மறைவு இளையராஜா வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ ரொம்ப வைரலாகிட்டு வருது. அந்த வீடியோவை பார்த்தா பல ரசிகர்கள் ராஜா சார் இவ்வளவு உடைந்து பேசுவதை பார்க்கவே கஷ்டமாக இருக்குன்னு உருக்கமாக கருத்து சொல்லிட்டு வராங்க. அந்த வீடியோவில் இளையராஜா பேசும்போது பெரும் மதிப்பிற்குரிய பாடகி ஜானகி அம்மாவனுடைய இறப்பு செய்தியை கேட்டு நான் ரொம்பவே வருத்தப்படுறேன். இது ரொம்பவே வருத்தமான செய்தி. தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலும் எத்தனையோ தாங்க முடியாத துக்கத்தையும் கஷ்டத்தையும் தாங்கி அவர் வாழ்ந்திருக்காங்க. ரொம்பவே வேதனைக்குரிய விஷயம் என்னன்னா, குரல் தழுதழுக்க பேசினாங்க. ஜானகி அம்மாவின் கடைசி காலத்தில் அவருடைய ஒரே ஒரு மகனின் மறைவும், சின்ன வயதிலே இறந்த கணவர், அதற்கு பிறகுதான் கஷ்டப்பட்டு வளர்ந்த மகனும் தன்னை விட்டு பிரித்து விட்டார்னு சோகத்தை பற்றி தான் இளையராஜா சொல்லியிருக்காருங்க. இளையராஜா பேசும்போது, நான் ஒரு பாடலை உருவாக்கும் போது ஒவ்வொரு வாக்கியத்தை விடாப்பிடியாக சேர்த்து நான் நினைத்ததை வரவழைக்க உழைப்பேன். அதே போல் நான் சொல்லி கொடுத்த பாடலில் ஜானகி அம்மாவும் விடாப்பிடியாக உழைப்பாங்க. என்னுடைய கடின உழைப்புக்கு ஈக்குவலாக உழைப்பை போடுவாங்க. அதற்கு மேலே கூட சொல்லலாம். இவர் இப்போது இந்த உலகத்தில் இல்லை, இவருடைய ஆன்மா சாந்தியடைய இறைவனிடம் வேண்டிக்கிறேன்னு பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இளையராஜா எப்போதுமே யாருக்குமே சளைத்தவர் அல்ல என்பதை ஒவ்வொரு பாடலும் நிரூபித்து கொண்டே தான் இருப்பார். கடினமான உழைப்பாலேயே அனைவருக்கும் தெரியும். இந்த வயதில் இந்த தலைமுறை ரசிகர்களுடைய கவரும் வகையிலும் பாடல்கள் கொடுப்பது அனைவருக்கும் ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனாலும் தன்னை விட பாடலில் சிறந்தவர்னு ஜானகியை வெளிப்படையாக பாராட்டி சொல்லியிருக்காங்க. தன்னுடைய இனிமையான பாடலால் இந்திய திரையுலக மகிழ்வித்த பாடகி எஸ் ஜானகி மறைவால் ஒட்டுமொத்த பார்த்திங்கன்னா சினிமாவே உலகம் துயரத்தில் ஆழ்ந்திருக்கு. அவருடைய இறுதிச்சடங்கு முடிந்த உடல் தகனம் செய்யப்பட்ட நிலையிலும் அவருடைய சொத்துக்கள் தொடர்பான ஒரு பரபரப்பான செய்தி பார்த்திங்கன்னா வலம் வந்துட்டுருக்கு. 6 தசாப்தங்களாக ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ள ஜானகி தன்னுடைய காலகட்டத்தில் ஒரு முன்னணி பாடகியாக சாதனைகளை படைத்திருக்காங்க. மற்ற பாடல்களோடு ஒப்பிடும்போது அக்கால அவர் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினாங்க. இருந்தாலும் வயது, தனிப்பட்ட காரணங்களால் கடந்த 10 ஆண்டுகளாக அவர் பாடல் துறையிலிருந்து முற்றிலும் விலகி இருந்தாங்க. இருந்தாலும் அவரின் வருமானம் கடந்த கால முதலீடுகள் மதிப்பு எதிர்பாராத அளவு எட்டியுள்ளதாக பேச்சு அடிப்படுதுங்க. பிரபலமான ஊடக கட்டுரைகளின்படி ஜானகியின் தற்போதைய சொத்து மதிப்பு 537 கோடின்னு மதிப்பிட்டிருக்காங்க. ஜானகியின் சொத்துக்கள் பெரும்பாலும் தமிழகத்தின் தலைநகரான சென்னையில் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. சினிமா மூலம் கிடைத்து தன்னுடைய வருமானத்தின் பெரும்பகுதியை ரியல் எஸ்டேட் முறையில் முதலீடு செய்திருக்காங்க. சென்னையில் முக்கிய பகுதிகளில் வாங்கப்பட்ட நிலங்கள், கட்டிடங்களின் மதிப்பு தற்போது நூற்றுக்கணக்கான கோடிக்கணக்கில் எகிரியிருக்கு. மேலும் இருந்தாலும் பார்த்திங்கன்னா சொத்துக்கள் இருந்தும் ஜானகி அம்மா தன்னுடைய கடைசி காலத்தை வாடகை வீட்டில் கழித்தார் என்பது தான் நிதர்சனம். ஏன்னு தெரியுமா? அதன் பின்னால் ஒரு காரணமும் இருக்குது. 1938 ஏப்ரல் 23 ஒருங்கிணைந்த சென்னை மாகாணத்தின் தற்போதைய ஆந்திராவின் கூண்டூர் மாவட்டத்தில் உள்ள பல்லட்பட்லா ஊரில் பிறந்த இவர் ராம்சரத்தை மணந்தபோது சென்னைக்கு குடியேறினாங்க. கணவர் மரணத்தின் இருந்து மீண்டு ஜானகி மகன் முரளி கிருஷ்ண மரணம் வரை துயரத்தை ஆழ்த்தியது. மகனை பறிகொடுத்த வேதனையோட மைசூரில் வாழ்ந்த ஜானகி உடல்நலக்குறைவால் சமீப காலமாக பொது நிகழ்ச்சிகளை பங்கேற்காமல் தவித்தாங்க. தனக்கு பிரியமான மைசூர் தன்னுடைய இறுதி நாட்களை கழித்தாங்க. மைசூர் மீதான அன்பின் காரணமாக அவரின் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு இங்கு குடியேறினாங்க. ஜானகி மைசூருக்கு உறவினர் யாரும் இல்லை, இருந்தாலும் ஒரு ரசிகரின் வாடகை வீட்டில் தங்கி தன்னுடைய இறுதி நாட்களை பார்த்திங்கன்னா வாழ்ந்திருக்காங்க. மாதிரியான தகவல்களுக்கு பார்த்திங்கன்னா சினிமா பற்றிய எந்த மாதிரியான கேள்விகளுக்கும் சரிங்க, வீடியோக்களுக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.